தேவனுடையதான அழைப்பு, தேவனுடையதான தெரிந்து கொள்ளுதல், தேவனுடையதான நோக்கம், இதை சரியாய் புரிந்து கொள்ளாத ஒருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறதே கிடையாது. ஆமென், ஆமென். கொஞ்சம் சின்ன பிள்ளைகளை நீங்கள் அந்த சின்ன பிள்ளையை வச்சிருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றவங்க கவனமாய் கொஞ்ச நேரம் தான், நான் ஒரு 10 நிமிஷம் பேச போகிறேன், அவ்வளோதான். சொல்ல வேண்டியதை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம வாசித்ததான தீத்து எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் 14வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டு 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமென், அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, மற்றவங்க கவனிங்க. நான் ரொம்ப நேரம் பேச போகிறது இல்லை, டைம் இல்லை. நம்மை தேவன் அழைத்ததான அழைப்பு என்ன? தேவன் நம்மை குறித்ததான வைத்திருக்கிற திட்டம் என்ன? சித்தம் என்ன? தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தா, அப்படின்னு நம்ம அறியணும்னு நினச்சா, முதலாவது கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு அவரை பின்பற்றும்படி. ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளில் கொஞ்சம் பேசுங்க. அடிச்சுவடுகளில் நடக்கும்படியான மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். அவரை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நமக்கு வேறொரு முன்மாதிரி இல்லை. ஒரே முன்மாதிரி நமக்கு யார் தான்? நம்முடைய அன்பு ரட்சகர் தான். ஆமென். அவருடையதான திட்டம், அவருடையதான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நாம் உலகத்தில் ஆண்டவர் இல்லாதிருந்த போது அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இல்லாதிருந்த போது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோமோ நம்ம அது தெரியாது. ஆமென். ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால 5வது வசனத்தில் சொல்லப்பட்டதன்படி நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கலை. ஆமென். அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை, அவருடைய ஆவியின் புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் செஞ்ச நல்ல காரியத்தினால கர்த்தர் நம்மை ரட்சிக்க இல்லை. அவருடைய இரக்கத்தினால, அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடையவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டின்படி ரட்சிப்பு என்பது, மீட்பு என்பது நம்முடையதல்ல, அவருடையது. நம்முடைய செயல்பாடுகளினாலே அல்லது உண்டாகிறது அல்ல, அவருடைய கிருபையினாலே. போன வாரம் படித்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எபேசியரில் படித்தோமா? இது உங்களால் உண்டானது அல்ல. கொலோசையர்லையா? இது உங்களால் உண்டானது அல்ல. என்ன? எபேசியர் 2:8-9 பார்த்தா, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எது? ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிப்பை அவர் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் கொடாமல் கிருபை நிமித்தம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து எனக்கு கவனிங்க. நம்முடைய கிரியை நிமித்தம் கொடுக்காமல் கிருபை நிமித்தம் கொடுத்தவர் கொடுத்ததற்கு அப்புறமா நம்மிடத்துல உன்னை எதிர்பார்க்கிறார். நான் சொல்றது புரிஞ்சா? நான் ரொம்ப இழுக்காம ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றேன். கிருபையை கொண்டு ரட்சித்து ரட்சிப்பை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மிடத்துல உன்னை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் நானும்
நற்கிரியைகளை செய்ய பழகணும். சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் செய்த நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு நற்கிரியைகளை செய்யவே செஞ்சாகணும். சரி, ரொம்ப ஷார்ட்டாக இந்த 3 புதிய ஆத்துமாக்களும் ரொம்ப கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஏன்னா கவன சிதறல் இல்லாமல் ஏன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் நான் பேச விரும்புகிறேன். சீக்கிரம் இப்போ சொல்கிறேன், மறுபடியும் சொல்லுங்கள். நம்முடைய கிரியைகளினால் அவர் ரட்சிக்காமல் கிருபையினால் ரட்சித்துட்டு நம்மிடத்துல ஒன்றை கேட்குறாரு, கிரியையை கேட்குறாரு. இதத்தான் யாக்கோபு சொல்கிறாரு, விசுவாசம் கிரியைகளில் இல்லாமல் இருந்தால் செத்ததாக இருக்கும். ஆமென். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ரட்சித்தார், அவருடையவனா நான் வாழணும், அவர் இடத்துக்கு நான் போகணும். விசுவாசம் தானே. எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? நான் இந்த உலகத்தினுடைய அசுத்தத்துக்கு தப்பி நித்திய ஜீவனுக்கு சொந்தமாய் என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இது விசுவாசம். இந்த விசுவாசம் கிரியைகள் இல்லாட்டி செத்ததா இருக்கும். என்ன கிரியை? நற்கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கும்போது இந்த பொழுசு நம்மளை திசை திருப்பிடுச்சு. கேள்வி, நற்கிரியைனா என்ன? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை. நற்கிரியைனா என்ன? நற்கிரியைனா என்ன? சொல்லுங்க. நற்கிரியைனா நல்ல காரியம், நல்ல செயல்கள். அது ஒன்றெண்டு சொல்லுங்களேன், மொத்தமா சொல்லாம. மொத்தமா மன்னிக்கிறது, நல்ல காரியங்களை ஒன்றெண்டு சொல்லுங்க. ஒன்று 2 பேர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மற்றவங்களாம் சொல்ல மாட்டீங்களா? நல்ல காரியமே நமக்கு தெரியாதா? நல்ல காரியத்தில் ஒன்றெண்டு சொல்லுங்களேன், ஒவ்வொருவரும் ஒன்று சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட காரியம்லாம் நம்மகிட்ட கிடையாது பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நல்ல காரியம்னா என்னன்னு சொல்லுங்க. சரி, நல்லது செய்யணும், நல்ல நற்கிரியை செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும் அப்படியெல்லாம் சொல்றது இந்த 2 வசனத்தில் சொல்லப்படுகல. யாருக்கு செய்யணும் சொல்லுங்க? யாருக்கு செய்யணும்? யாருக்கு செய்யணும்? சிம்பிளா கேட்குறேன், சீக்கிரம் குனிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, பதில் சொல்லுங்க. நற்கிரியைகளை யாருக்கு செய்யணும்? எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்க யாருக்கும் செய்ய வேண்டாம். முதல் நீங்க நற்கிரியைகளை நீங்க செய்ய பழகுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் போய் அவருக்கு போய் நல்ல காரியத்தை கொஞ்சம் கொடுத்து உதவி, அவரை தேத்தி, அவர் அன்பா பேசி, அதெல்லாம் நற்கிரியையில் 2வது. அது கனிகள். எது? அன்பு, சமாதானம், சந்தோஷம், அதெல்லாம் வேற கனி. கிரியைங்கிறது நான் தீமை செய்ய பழகின நீங்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கா? வாசிங்க அடுத்த வசனம் 2, 3 சீக்கிரம். ஒருவனையும் தூசியாமலும். இது தூசிக்கிறது என்னது? துர்க்குணம். சொல்லுங்க. துர்க்கிரியை. அப்படின்னா நற்கிரியைனா தூசியாமல். அடுத்து சண்டை பண்ணாமலும். பொறுமை உள்ளவர்களாய். இதெல்லாமே நீங்க யாருக்கும் கொடுக்க முடியாது, உங்களுக்குள்ள உண்டாகணும். அதைத்தான் கடைசியில் 14 சொல்றாரு. 14 போடுங்க. 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் கனி இல்லாதவர்களாய் இராதபடி குறைகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நாம மற்றவங்களுடைய குறைவுகளை நீக்குகிறனும் அப்படின்னா நான் நற்கிரியை செய்ய நான் பொறுமையா இருந்தாத்தான் நான் மற்றவனை தூசிக்காம
அல்லது மற்றவன் கூட சண்டை போடாம இருந்தாத்தே மற்றவன்கிட்ட போய் சண்டை நானே பயங்கர சண்டைக்காரனாகும். எதுக்கு எடுத்தாலும் அடிதடி தான் ஆகும். ஆனால் சண்டை போடுறவட்ட போய் நீங்க இப்படியெல்லாம் சண்டை போடாது, உன் யோக்கியம் தெரியும்ல, நீ எதுக்கு எடுத்தாலும் மூக்கு முனிங்கிற என்ன செய்யறத சொல்லுவாங்களா இல்லையா? ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்ய பழகணும். அப்பனா நற்கிரியைகள் இல்லாம என்ன இருக்கு நம்ம இடத்துல சொல்லுங்க? துர்க்கிரியைகள் நம்ம இடத்துல நிறைய இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை ரட்சித்துட்டேன், உன்னை நீதிமான்னு சொல்லி உன் பேரை மாற்றிட்டேன், பரிசுத்தவானாகும்படி அழைத்துட்டேன், பரிசுத்தவானா மாறிடு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? கை இல்லையா, வாய் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ஒத்துழைக்க. தேவன் நம்மை ஒரு ப்ராசஸுக்கு அழைத்திருக்கிறார். சாக்கடையில் கிடக்கிற நம்மளை சர்வ வல்லவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக நினைச்சிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அங்க போறதுக்காக நான் எதையுமே செய்ய முடியாது. அதை அவரே செஞ்சு எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனா போறதுக்குரிய சுத்திகரிப்பை நான் தான் செஞ்சு ஆகணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இலவசமாக ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு சிங்கப்பூருக்கு டூருக்கு. இத்தனாம் தேதி என்ன செஞ்சிரு, ஆயத்தம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் என்னம் செய்ய போகிறது இல்லை, அப்படியே தான் உட்காந்துருப்பேன். இலவசமாக கொடுத்தவர் இலவசமாக தூக்கிட்டு போட்டோம்னா தூக்கிட்டு போவாங்க. நீங்கள் தான் பொட்டி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி பண்ணி நீட்டாக அப்படி கோட்டு சூட்டு போட்டு ஒரு பனியனை கிழிஞ்ச பனியனை போட்டுக்கிட்டு ஒரு அரைக்கால் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு வீட்டில் வேலை பார்க்குறது மாதிரியே நேரம் அன்னைக்கு மறுநாள் என்ன செய்யுது, நான் டிக்கெட் எடுத்து அந்த நாள் டிக்கெட்டு போகணும் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா போக முடியுமா? ஒரு சிங்கப்பூருக்கும் ஒரு அடுத்த நாட்டுக்கும் போகிறதுக்கு எவ்வளவு காலமாக ஆயத்தப்படுத்தி என்னென்னத்தையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளவு காரியத்தை ஆயத்தப்படுத்தி செய்வோம். சிங்கப்பூரை விடுங்க பாஸ்டர், மதுரைக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சொந்த ஊருக்கு போகிறதுக்கு அங்கே இந்த 2 மாவட்டம் தாண்டி போகிறதுக்கே ஒரு வாரமாக பூரா பேக்கப்பில் பயங்கர பேக்கப் நடக்குது. ஆமே, 2 மாவட்டம் தாண்டி போய் 2 நாள் இருக்கிறதுக்கு நிரந்தரமாய் வாழ போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பூமியை விட்டு பரலோக ராஜ்யத்தில், நித்திய ராஜ்யத்தில், அந்த துன்பமே இல்லாத ராஜ்யத்தில் தேவன் இருக்கிற வாசம் பண்ணுகிற இடத்துக்கு போய் நிரந்தரமாக வாழ போகிறோமே, அதற்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உன் துர்க்குணத்தை விட்டு, அங்க வசனத்தை வாசிங்க, ஒருவனையும் தூசியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தீத்துக்கு, நீ நினைப்பூட்டு. இதுல நினைப்பூட்டுன்னு இருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்புல வேற மாதிரி இருக்கு. டிஆர்வியில் எடுத்தீங்களா, வச்சிருக்கீங்களா? டிஆர்வி எடுத்தீங்களா? டிஆர்வி யூ வெர்ஷன் இந்த எடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஜீசஸ் டிஆர்வியில் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒருவரையும் அவதூறாய் பேசாமலும் எல்லாருடனும் சமாதானமும் கனிவும் உடையவர்களாய் இருக்கவும் அனைவருக்கும் முன்பாக எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என அவர்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இரு. அல்லேலூயா. அங்க நினைப்பூட்டுன்னு இருக்கு, அப்படித்தானே இருக்குது, நினைப்பூட்டு. அப்படின்னா அப்ப கேப்ப நினைவூட்டு. இங்க சொல்ல தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டே இரு. எப்படி இருக்கணுமா? ஆளுகை செய்கிறவர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் அடிபணிந்திருக்கவும் கீழ்ப்படிந்திருக்கவும் எல்லா விதமான நல்ல செயல்களை செய்ய ஆயத்தமாயிருக்கவும் மக்களுக்கு ஞாபகப்படுத்து. ஒருவரையும் அவதூறாய் பேசாமலும் எல்லாருடனும் சமாதானமும் கனிவும் உடையவர்களாய் இருக்கவும் அனைவருக்கும் முன்பாக எப்போதும், அங்க சொல்லப்பட்டிருக்கு சாந்த குணம் அப்படின்னு போட்டிருக்கு. இங்க தமிழ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாகவும்
இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இரு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில், ஏன்னு கேட்டீங்கன்னா, முற்காலத்திலே முன்னே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் முன்னே, கர்த்தரை அறியும் முன்னே, நாமும் கூட ஒரு காலத்தில் மூடர்களாகவும் புத்தியினரும், அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னது? 3வது வசனத்தை போட்டு பாருங்க. புத்தியினரும், புத்தியினர்னு போட்டிருக்குது. கொஞ்சம் டீசண்டா பேசுறாரு. ஆனா இந்த தமிழ்ல ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் இருக்கிற, நாம் மூடர்களாகவும் கீழ்ப்படியாதவர்களாகவும் வழி தப்பி நடக்கிற, பிழையான வழியில் நடத்தப்பட்டவர்களாகவும், பலவிதமான தீய ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும் இருந்தோம். தீமை செய்யும் எண்ணமுடையவர்களாகவும், பொறாமை நிறைந்தவர்களாகவும், மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறவர்களாகவும், ஒருவரை ஒருவர் வெறுக்கிறவர்களாகவும் இருந்தோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் என்ன கிரிய? இதெல்லாம் என்ன கிரிய? ஒருத்தர் வெறுக்கிறது, ஒருத்தரை வெறுக்க பண்ணுகிறது, வெறுக்கிறவர்களாகவும் நம்மளை ஒருத்தனும் நேசிக்காம எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்கும்படியான ஒரு நிலைமை நம்மகிட்ட ஒரு காலத்தில். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு தெருவில் குடியிருந்தாங்கன்னா இங்கிட்டு ஒரு 30 வீடு, இங்கிட்டு ஒரு 30 வீடு, எதுக்கு ஒரு 60 வீடு, எந்த வீட்லேயும் பேச மாட்டாங்க. அவ்வளவு நல்லவங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாரோடையும் அப்படித்தான் சமாதானமாக இருப்பாங்க. ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. நான் மாற்றி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படித்தான் எல்லாரோடையும் சண்டை பிடிக்கிறது. 2 நாள் பேசினா போதும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துடுறது. எவ்வளவு நல்லவங்கன்னு பார்த்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை நாமும் அப்படி இருக்கலாம். யாரோடையும் ஒட்டாம, யாரு கூடயும் பழகாம, யாரோடையும் ஒத்து போகாம வெறுக்கிறவர்களா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனத்துல, கீழ்ப்படியாதவர்களா, பிழையான வழியில, தவறான வழியில நடக்கிறவர்களாகவும் நடத்தப்பட்டவர்களாகவும், பலவிதமான தீய ஆசைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாகவும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிறோமா? கர்த்தர் நம்ம ரட்சித்தாரா, ரட்சிக்கலையா? ஆண்டவர் என்ன ரட்சித்து தம்முடைய பிள்ளையா மாற்றிட்டாருன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா. சரி, அப்பனா இப்ப எது எப்படி இருக்கணும்? இங்க என்ன இந்த வசனத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்க கூடாது, எப்படி முன்பு இருந்தோம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் மாத்துறது தான் நற்கிரியை. நீங்க போய் ஒரு ஆளுக்கு போய் உங்க வீட்டில் இருக்கிற அரிசி, பருப்பு, உளுந்தும் பருப்பெல்லாம் எடுத்து கொடுக்கறது நற்கிரியேன்னு சொல்ல ஆண்டவர் நினைக்க மாட்டார். அதை எல்லாருமே என்ன செய்கிறாங்க? உலகத்தான் செய்கிறான். எவ்வளவோ அக்கிரமம் செஞ்சுட்டு அன்னதானம் பண்ணால் பாவம் போயிரும் நினைக்கிறான். ஆமேன். அதெல்லாம் கிடையாது. முதல்ல உன்னை சுத்திகரி. முதலாவது நீ தேவனுக்கு முன்பதாக, முதலாவது உன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்து? சுத்தவானாய் நிறுத்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு பொடுசுக்கு தெரியுது இப்படி முழிச்சா செய்யக்கூடாதுன்னு, ஆனால் நமக்கு தெரியுதா? ஆமென். அவன்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, அப்படி பார்த்த உடனே அப்படின்ட்டு போயிட்டான். ஆனால் நமக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஆண்டவர் எவ்வளவோ தடவை இப்படி இருக்காத, இப்படி பேசாத, இப்படி நடக்காத, இப்படி வாழாத சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறோம். அதே முதல் வசனம் சொல்லுங்க பாப்போம். போடாதீங்க, சொல்லிட்டு போட்டீங்களா? முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல் வசனம், அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படு. இந்த கீழ்ப்படிதலை இல்லாட்டி மேல்படிக்கு போகவே முடியாது. ஆமென். வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒருத்தனுக்கு மனம் இல்லாட்டி கர்த்தர் அவனை மேல்படிக்கு கொண்டு போகவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன்.
எனக்கு நான் ரொம்ப முரட்டு குணம் உள்ளவனாக முந்தி இருந்தேன். யார் சொன்னாலும் என்னையை திருத்த முடியாது. எனக்குன்னு ஒரு அதை சொந்த புத்திம்பாங்கல்ல, அந்த அந்த என்ன சொல்றது, அது எப்படி சொல்லுவாங்க, சுய புத்திக்காரன். எனக்கு சரின்னு தெரிகிறத எவர் சொன்னாலும் திருத்த மாட்டேன். நான் முட்டி மோதினாலும் சரி, அடி விழுந்தாலும் சரி, நான் எனக்கு சரின்னு அப்படித்தான் என்னுடைய பழக்கம். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அதே சுபாவம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது, நீ இப்படி இருக்கேன்னு சொன்னால் தலைகீழ விழுந்துருவேன். ஆனால் மற்ற யார் சொன்னாலும் எனக்கு சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே நான் செய்வேன். ஆனால் வசனம் அதுக்கு எனக்கு விரோதமாக டேய் நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லி எனக்கு உணர்த்தப்பட்ட இல்லை யார் மூலமாவது எனக்கு வசனம் இப்படி சொல்லுது, நீ இப்படி செய்கிற அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறேன்னா அது அப்படியே கிழிச்சு அந்த திட்டத்தை கீழே போட்டுருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. மனிதருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சா யார் நமக்காக பரிந்து பேசுவா? அப்படி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. 1 சாமுவேலுடைய புத்திரர்கள் அப்படி செய்யும்போது, ஒருவன் மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் பரிந்து பேசுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் தேவனுக்கு விரோதமாகவே நீ பாவம் செய்தால் யார் உனக்காக பரிந்து பேசுவார்? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் தீமையும் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு நீங்கள் வாசிக்க போகிற வசனத்தினுடைய கடைசி வசனம் ரோமர் 12 கடைசி. சீக்கிரம் 12 கடைசி. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இன்னொருக்கு வாசிங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமை ஒன்று ஜெயிக்க வேண்டாம். இதுல எப்படி போட்டிருக்குது? TCV இல்ல, TRV இல்ல. ஓகே, நான் இதுல வாசிக்கிறேன். ரோமர் 12 கடைசி வசனம் இல்லையா? தீமை உங்களை வெற்றி கொள்ள இடம் கொடாமல் தீமையை நன்மையினால் வெற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இது உங்களுக்கு ஈஸியா புரியுதுல்ல? அந்த நம்ம பைபிள் எப்படி இருக்கு? தீமை, நம்ம சாதாரண பைபிள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே, கொஞ்சம் புரிஞ்சாலும் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தீமை உங்களை வெற்றி கொள்ள இடம் கொடாமல். உங்களுக்குள்ள இருக்கிற தீய சுபாவம், பழைய சுபாவம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக, ரட்சிக்கப்பட முன்பதாக இருக்கிற சுபாவம் உங்களை அழித்துவிட, மேற்கொள்ள, வென்றுவிட இடம் கொடுக்காம அந்த தீமையான சுபாவத்தை நன்மையான கிறிஸ்துவின் சுபாவத்தினால் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. கிறிஸ்தவனுக்கு என்ன வேலை? இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவங்களுக்காக என்ன செஞ்சிட்டார்? சிலுவையில் அடிக்கப்பட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இனி ஒரே ஹாயா என்ன செய்வேன்? இஷ்டத்துக்கு மனம் போல வாழுவேன். நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன், நான் விரும்புகிறதெல்லாம். தீமை வென்றுச்சு. என்ன செஞ்சிருச்சு? எனக்குள்ள இருக்கிற தீமை என்ன மேஞ்சிருச்சு. முதல்ல உனக்குள்ள இருக்கிற தீமைகளை நீ செய்ய, இந்த வசனம் சொல்லுகிற நன்மைகளினால தீமையை வெல்லு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ மற்றவனுக்கு நன்மை செய்கிறதெல்லாம் ரெண்டாவது, நீ சரியா மாறு, நீ நில்லு. வசனம் என்ன சொல்லுது? 1:8 அப்போஸ்தலர் பார்க்காம சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சத்தமா நீங்கள் பலனடைந்து, அடுத்தவங்களை பலப்படுத்தி இல்லை,
பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாள நமக்குள்ள வரும்போது நமக்கு ஒரு பலன் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. எதுக்கு பலனு? போட்டு தள்ளுறதுக்கா? ஒரே அந்நிய பாஷை பேசி பக்கத்தில் இருக்கிறவங்களை இடிக்கிறதுக்கா? தக்கு 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 தக்குன்னு குதிக்கிறதுக்கா? சிலுவை சுமக்கிறதற்கு. என்ன சிலுவை? எனக்குள்ள இருக்கிற பெரிய தீமைங்கிறதான காரியத்துக்கு விரோதமா நான் நன்மை செய்யும் போது எனக்கு ஒரு பெரிய சிலுவையை போல தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீ சிலுவை சுமக்கணும்னா பெருசா ஒரு கட்டையில இப்படி இப்படி போட்டு பிளஸ் மாதிரி போட்டு தோல்ல தூக்கிட்டு தெரியுது, அதை சொல்லல. உலகம் என்ன தீமைக்கு நேராக நடத்துது. நான் வசனத்துக்கு நேரம் நடக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பாடுகள் வருது, என்னை ஒரு அவமான நிந்த வருது, என்னடா பிழைக்க தெரியாதவனா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏசு ஏசு ஏசுன்னு இப்படி ஓட்டுக்கு எல்லா பேரும் 1000 2000 3000 கொடுக்குறான், வேப்பைய வாங்க மாட்டேங்கிற, பிழைக்க தெரியாதவளாடா இருக்க அப்படின்னு சொல்லத்தையும் செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க. வாங்கி இப்படி வாங்கி போயிட்டு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் தேவைகளை சந்தித்தார்னா பழைய மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் நான் வாங்கினதை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை பார்த்து சொல்லலை, வாங்கினவங்களை பார்த்து சொல்கிறேன். போன வட்டம் வந்தாங்க, போன வருஷம்னா 2021 தேர்தலுக்கு வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினர். ஐயா இந்த இடத்துல எத்தனை ஓட்டு? எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்குது. பிறகு எழுத்த வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு 3 ஓட்டு இருக்குது. அப்படி இப்படி மொத்தம் வந்தாங்க. இந்த பகுதிக்கு உங்களுக்கு தானே எல்லாருக்கும் அப்படி சரசரன்னு எண்ணி கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு ரூபா வேண்டாம். ரூபா வேண்டாமா? அது 500 ரூபா தாளாக கொடுக்குறோம், வேண்டாமா அப்படின்னு. ஆமாம் வேண்டாம். இந்த பக்கத்துக்கு ஒரு நல்ல ரோடு போடுங்க, ஒரு லைட்டு போடுங்க, ஒரு தண்ணி வசதி கொடுங்க, ஒரு வாறுகால் பண்ணி கொடுங்க, போதும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ரோட்டில் வச்சு சொன்னேன். சரி எல்லாம் செஞ்சுருவோம், இந்தாங்க பிடிங்க, நீங்களே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் பற்றி விட்டதுனால இந்த வட்டம் வரவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருக்க நீங்கள் பார்த்து நான் வாங்க மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த பைசா எனக்கு வேண்டாம், நான் ஓட்டு போடுறேன், நீ நன்மை செய்யன்னு சொன்னா அடுத்து வருவானா? நம்மளை பார்க்கும்போதே அவனுக்கு அவன் ஒரு மாதிரி முதல்ல ஏளனமாக பார்ப்பான், ரெண்டாவது கொஞ்சம் நாள்ஸ்ன்னு பார்ப்பான். டே ஓட்டுக்கு துட்டு கொடுத்தா கூட வாங்க மாட்டான்டா, அவன் தேவனுடைய பிள்ளைடான்னு நம்மளை பார்க்கும்போதே ஒரு கணம் வரும். அல்லேலூயா. எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க, நம்ம வீடை மட்டும் விட்டுட்டாங்களேன்னு மனசு படபடபடன்னு அடிச்சு, எங்கே கொடுத்தாங்க? உனக்கு கொடுத்தாங்களா? உனக்கு கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் விட்டுட்டாங்க. இரு நான் போய் சொல்லிட்டு வரேன். அவன் போய் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்கள் கொடுக்கலையாம்லண்ணே, அவர் கிறிஸ்தவர் வாங்க மாட்டார்னு நினச்சேன், வாங்கிடுவாரா அப்படின்னு நினச்சி வந்து கொடுப்பான். சந்தோஷமாக வாங்கி வச்சா யூதாஸ் 30 வெள்ளிக்காசை பைக்கில் போட்டதுக்கு கணக்காத்தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா கூட வரமாட்டேங்குது. நம்ம ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் ஜெபம், வாங்குறவங்க ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, நல்ல ஆட்சியாளர்களை தேவனே நீர் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தரணும். ஏழை திருட்டுப்பலை, நீயே லஞ்சம் வாங்குற, ஓட்டு போடுறதுக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு நல்ல ஆட்சியாளர்களை உன்னைய பிஜேபி கையில் ஒப்பு கொடுத்து உன்னைய நல்ல நறுங்க தட்ட விடணும். அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா வர மாட்டேங்குது. வரக்கூடாது ஆண்டவரே, இந்த மோடி போய் வரக்கூடாது ஆண்டவர். 72 மணி நேரம் முழங்கால் ஜெபம், ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் உன்னை மாறுன்னு சொல்கிறேன், நீ மாற மாட்டேங்கிற. ஃபூன்னு ஊதுறீங்க, கோதுமையை ஃபூன்னு ஊதுறீங்க, தூசி போகலை, விடுறாகிறதைய உலக்கைய போட்டு உரலில் போட்டு 4 குத்து குத்தி அப்படி காய போட்டு அப்படி பளிச்சுன்னு ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் படுற பாடு என்ன பாடு தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்க நான் படுற பாடு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் நிமித்தம் அவர் பாடுபடுறாரா அல்லது அவர் நிமித்தம் நீங்கள் பாடுபடுறீங்களா? சில பேர் தலையை சொல்லிடுறாங்க, ஐயையோ நான் வாங்கினது இவருக்கு எப்படித்தான் வெளிப்பாடாக தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. நான் அதனால தான் போன வாரம் எதுவுமே சொல்லலை.
நீங்கள் என்னதே முடிவெடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு 1000 ரூபா நமக்கு பெருசாக தெரிஞ்சா, தேவ தொடர்பு அதை விட பெருசு. ஆமென். வீட்டில் 6 ஓட்டுங்க, அவன் 1000 ரூபா, இவன் 1000 ரூபா, 2000 ரூபா, 12000 ரூபா போச்சுங்க. படைச்சவரோட தொடர்பு விடவா பெருசு? 30 வெள்ளி காசுக்கு வித்துட்டு போனான். 1 மாசம் சம்பளம் நாண்டு கொண்டு செத்தான். கர்த்தர் காப்பாற்ற முடியலை. ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தேர்தலுக்குமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் கொஞ்ச நாளில் அந்த இன்னொரு தேர்தல் என்ன செய்யும், அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரும். ஓட்டு போடுவது நம்முடைய கடமை, கர்த்தர் நமக்கு கொடுத்த உரிமை. கட்டாயம் ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ அது தேவநாம மகிமைக்காக உங்கள் சாய்ஸ். ஆமென். ஆனால் லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் போடுற ஓட்டு அது உங்களுக்கே வைக்கிற வேட்டு. அல்லேலூயா. கடிச்ச மூட்டைக்கும் கடிக்காத மூட்டைக்கும் சேர்த்துட்டேன் மருந்தடிப்பாக. கடிச்ச மூட்டையாக பார்த்து இப்படி அடிப்பாங்களா? நீ கடிச்சிட்ட, உனக்கு மட்டும் அடிச்சு அடுத்த மூட்டை கடிக்கலை சொல்லுவாங்களா? உங்களோட சேர்ந்து நல்ல உண்மையான கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படத்தான் போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர் சித்தமானா சீக்கிரமாக முழு பெருஞ்சாரட்டியில் பிஜேபி வந்து அல்லேலூயா உபத்திரவ காலம் தொடங்குவதாக, உண்மையுள்ளவர்கள் வெளிப்படுவார்களாக, கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒரு கூட்டம் எழும்புவதாக. ஆமென். நான் அதைத்தான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக நான் போய் பிஜேபிக்கு போடல, அது வேற விஷயம். எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் நான் தேவராஜ்யத்துக்கு மகிமையாக எதிராக இருக்கிறவங்களுக்கு எதிராக நான் ஓட்டு போடுறேன், அது வேற விஷயம். அல்லேலூயா. கைகளில் சுத்தமுள்ளவன் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான். பழைய மனுஷனையும் அவன் செய்கையும் களைந்து போடுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அதை போட்டு விடுங்க, தியானத்தை போட்டு விடுங்க. பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன், பழைய காரியங்கள் என்ன, அதை நம்ம அறிஞ்சு நற்கிரியைகளினாலே நம்மை சுத்திகரிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க. அந்த திட்டத்துக்காகத்தான் எங்களை இந்த உலகத்திலேருந்து வேறு பிரிச்சிருக்கிறீங்க. அந்த திட்டத்தையும் அறியாமல், சித்தத்தையும் அறியாமல், எங்கள் மனமும் மாம்சமும் விரும்பினபடியே வாழ்ந்து முடிவில் நாங்கள் ஏமாந்து போய் விடாதபடிக்கு எங்களை இப்படியாய் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த வழிகளில் நடத்தும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் புதிய மனிதனை தரித்து கொள்ளணும், பழையவைகளை களைந்து போடணும். அந்த கீழ்ப்படியாமையின் அனுபவங்கள் எங்களுக்குள்ள மாறணும். நற்கிரியைகள் எங்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகணும். வசனத்துக்கு நடுங்குகிற, வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள கடந்து வர எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.